நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். 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 விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். நெல், நான் உன்னை விடப்போவதில்லை, நான் உன்னை விடப்போவதில்லை. விக்ரமா, பார்த்தாயா? என் பின்னால் ஓடி வராதே. உன் பிடிக்குள் அடங்குபவன் இந்த வேதாளம் அல்ல. என்னை பிடிக்கும் முயற்சியில் உன் நேரத்தை பாழாக்கிக் கொள்ளாதே. ராஜா விக்ரமா, வீர விக்ரமாதித்தா, உதவும் கரங்களே, சோம்பலின்றி சுயநலம் பிடித்த யோகியின் ஆணையை மதித்து அவனிடம் கொண்டு சேர்ப்பதிலேயே இருக்கிறாய். நீ ஒரு அரசன், ஆனால் சேவகனைப் போல என்னை முதுகில் தூக்கி கொண்டு பாதிராத்திரியில் செல்கிறாயே. உனக்கு பொழுது போவதற்காக ஒரு கதை சொல்லுகிறேன். இந்த கதை உன் உஜ்ஜயினியில் நடந்தது மன்னர்களை பற்றியது அல்ல. அந்த மாபெரும் ராஜ்யத்தின் பிரச்சனையே பூதங்களும் ராட்சசர்களும் சமுதாய வாழ்க்கையில் பயமுறுத்தி கொண்டிருந்ததுதான். உண்மையில் சிக்கலான பிரச்சனையில் சம்பந்தப்பட்டவர் அரசவை கலைஞர், ஆடல் வல்லவர் ஹரிசுவாமியின் வீட்டிலேயே. தாத்தை தையும் தாம் கிடதக தாத்தை தையும் தாம் கிடதகதா தீதாம் கிடதகதை தாத்தை கிடதகதா தீதாம்
ததைதாம் திதாம் தை 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 ததைதாம் திதாம் கிடதகதை ததை கிடதகதாம் திதாம் கிடதகதை. பார்த்தீர்களா அப்பா, நான் எப்போது படிக்க உட்கார்ந்தாலும் இந்த ஸ்வயம் பிரபா பரதம் ஆடத் தொடங்கி விடுகிறாள். எனது கவனம் சிதறி விடுகிறது. பயிற்சி செய்கிறேன் என்று தெரிந்தும் இப்போது ஏன் படிக்க வேண்டும்? எப்போது படிக்க? ஆட்டத்திலே ஸ்வயம்பிரபா மனம் லயித்து ஆடுவதைப் போல நீ உன் படிப்பிலே கவனத்தை செலுத்து. சுற்றுப்புறத்தை பார்க்காதே, படிப்பு கெடாது. எத்தனை கலைகள் பயில்கிறாள் ஸ்வயம்பிரபா. ஓவியம் வரைகிறாள், இசை பயில்கிறாள், பரதம் கற்கிறாள். 64 கலைகளையும் கற்க நினைக்கிறாள். சமைக்க மட்டும் தெரியாதே, சாப்பிட தெரியும் பிரபாவுக்கு. சாப்பிட தெரிந்த சகலகலாவல்லி இவள்தான். எப்படி கேலி செய்கிறேன் பாருங்கள். சும்மா இரு. அண்ணன் நீ, தங்கை அவள். முன் மனைவி வரும்போது நீ சமைத்து போடலாம். பார், அற்புதமான சாப்பாடு பண்ணி போடுகிறேன் நான். சாப்பிட்டு விட்டு பேசு. நீ தொட்டது துலங்கும் மகளே, சந்தேகமில்லை. அப்பாவின் இப்போதைய கவலை உன்னை போன்ற குணவதி கலாவதியை மணக்க நல்ல வரனை எங்கே போய் தேடுவது? சரியம்மா, உன் விருப்பத்தை சொல். என் விருப்பம் ஒன்றும் இல்லை. பிரபாவின் விருப்பத்தை நான் சொல்லவா? குறுக்க பேசாதே. எப்போது பெண்டாட்டி வேண்டும் என்று உன்னை கேட்கும் போது அப்போது நீ சொல். சொல்லம்மா. புருஷன் என்றால் எப்படிப்பட்டவனாக வேண்டும்? நல்ல பண்போடு, குணங்களோடு, இன்னும் இன்னும் விவேகத்தோடு, அன்போடு, வாழத் தெரிந்த இதயத்தோடு என்னை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். பொருத்தமாக கேட்டாய். அப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளையைத்தான் இந்த உலகம் பூராவும் போய் தேடப் போகிறேன். எங்கும் போய் தேட வேண்டாம். உலகத்தில் என்னை போல் வேறு எவருமே இல்லை. சுயம் பிரபாவை நான் தான் எடுத்துச் செல்வேன். ஏய், சுயம்பிரபா எனக்குத்தான் சொந்தம். தடுத்துப்பார். இந்த நாட்டில் எங்களுக்கெல்லாம் வீரம் இல்லை என்று நினைக்காதே. பார்த்து கொண்டே இரு, நீ அடிபட்டுத்தான் சாகப் போகிறாய். இது நடந்த சில நாட்களுக்கு பிறகு ஹரிசுவாமிக்கு ராஜாவிடமிருந்து அழைப்பு பத்திரிகை ஒன்று வந்தது. அதன்படி அவர் அரசரை சந்தித்தார். ஹரிசுவாமி ராஜாவின் ஆஸ்தான கலைஞர். அதனால் அரசர் எப்பொழுது அழைத்தாலும் உடனே அங்கு அவர் செல்ல வேண்டியவர். வரும் வழியில் தான் பிரச்சனை தொடங்கியது. தாக்குங்கள் இவர்களை. உன் பெயர் என்ன? வீரசேனன். பொருத்தமான பெயரப்பா. அதற்கேற்ப நடந்து கொண்டாய். உன்னை பாராட்டுகிறேன். விருப்பத்தை சொன்னால் ஏற்பாயா? என்ன விருப்பம்? என் மகள் ஸ்வயம்பிரபாவை நீ மாலையிட்டு மணக்க வேண்டும். அவள் நல்ல பெண், அடக்கமுள்ளவள், பாடுவாள், ஆடுவாள், எல்லா கலையும் அறிவாள். உங்கள் இருவருக்கும் ஜோடி பொருத்தம் இருக்கிறது. அப்படியா?
ஹரிசுவாமி அந்த இளைஞனிடம் பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைத்து விட்டார். அதே நேரத்தில் ஹரிசுவாமியின் வீட்டுக்கு ஒரு உஜ்ஜயினி கவிஞன் வந்தான். கதவை தட்டினான். வணக்கம் அம்மா. வா ஐயா. ஸ்வயம்பிரபா வீடு இதுதானே? ஆம், என்ன வேண்டும்? நேரிலே பாராட்ட அவள் அழகினை நான் கவிதையில் தீட்டியிருக்கிறேன். உணர்ச்சி பெருக்குடன் நானே அதை படித்து காட்ட வேண்டும். என்ன, நீ அவளை பற்றி கவிதை எழுதியிருக்கிறாயா? ஆம், அற்புத கவிதைகள். ஒரு மேடையில் அவள் ஆடும்போது நான் பார்த்தேன். பார்த்ததை பைந்தமிழ் கவிதைகளாக்கி சேர்த்தேன். உன் தந்தை யாரப்பா? புலவர் சுதர்சன் ஆச்சாரியா. மகிழ்ச்சி. நான் உன் அப்பாவை பார்க்க வருவேன். எதற்கு? சம்பந்தம் பேசத்தான். இந்த கவிஞனுக்கு என் மகள் ஸ்வயம்பிரபா பொருத்தம் என்று சொல்ல. அதுதான் உன்னை என் மாப்பிள்ளையாக்கிக் கொள்ள. தன் மகளுக்கு இப்படி ஒரு கணவன் கிடைப்பானா என்று தாய் பிரமித்து விட்டாள். வந்தவன் கவிஞன், கண்ணுக்கு அழகானவன், வேறென்ன வேண்டும்? அதே நேரத்தில் ஸ்வயம்பிரபாவின் அண்ணன் சிற்பி ஒருவனை சந்தித்தான். அவன் செயலாற்றலை ரசித்தான். என்ன, ஏன் நின்று விட்டாய்? ஒன்றுமில்லை, மன்னியுங்கள். தாம் என்ன செய்கிறீர்கள்? பாரேன், அருகில் வா. நானா? இந்த பக்கம் வா. இப்படி இப்படி உட்கார். அப். இதோ பார், இதோ பார், ஊரின் மேல் பறக்கிறோம். ஆச்சரியம். ஆச்சரியம் இல்லை, உலகம் பூராவும் சுற்றலாம். பார்த்து 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 திருப்ப வேண்டும். இந்த எந்திரத்தை அமைத்தது நீயா? இந்த எந்திரத்தை வடிவமைத்தது நான் தான். நீ ராஜமாளிகையின் காவலனா? இல்லை, நான் ஒரு சிற்பி. சிற்பியா? சிற்பியின் செயலாற்றலை கண்டு பிரமித்த அண்ணனின் சிந்தனை வேகமாக சுழன்று ஒரு முடிவெடுத்தது. சிற்பியிடம் தன் தங்கையின் அழகு, கலையார்வம், இசை தேர்ச்சி இவைகளை பற்றி எல்லாம் சொல்லி அவன் சம்மதத்தையும் வாங்கிவிட்டான். தந்தை பார்த்தது ஒரு வீரன், தாய் பார்த்தது ஒரு கவிஞன், சகோதரன் பார்த்தது ஒரு சிற்பி. 3 பேரில் யாருக்கு மணமாலை, யாருக்கு மணமாலை, யாருக்கு மணமாலை? நல்ல கவிஞன், பார்க்க அழகு, பண்பும் இருக்கிறது. இதைவிட நல்ல வரன் ஸ்வயம்பிரபாவுக்கு கிடைக்க மாட்டான். இதோ பார், ஒரு வீர பிள்ளையை நான் பேசி முடித்து விட்டேன். என் மகளுக்கு நான் குறைவிப்பேனா? இவனிடம் சொல். வீண் பேச்சு. திருமண விஷயம் தீர யோசிக்க வேண்டும். என்னை விட பொறுப்பு உங்களுக்குத்தான். ஆனால் இந்த திருமணம் சிற்பியுடன் தான் நடக்க வேண்டும். சிற்பியை விட சிறந்த மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். நான் பார்த்ததை விட நல்ல வரன் கிடையாது. இல்லை, பிரபாவுக்கு இந்த கவிஞனை விட நல்ல வரன் கிடைக்காது. மூவரும் கொடுத்த வாக்கிலிருந்து மீறி நடக்க விரும்பவில்லை. அப்பாவை பிள்ளை மறுக்க, பிள்ளையை தாய் தடுக்க, யாரும் எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. திருமண ஏற்பாடுகள் நடந்தன. யார் மாப்பிள்ளை, மூவரில் யார் என்று ஒருவருக்குமே தெரியாது. எல்லாம் இறைவன் எழுதும் தீர்ப்பு. அதிசய கல்யாணம். மாப்பிள்ளைகள் 3, மணமகளோ ஒருத்தி. இதில் இன்னொருவனும் இருந்தான். அவன் ராட்சசன். வெகு நாட்களாகவே ஸ்வயம்பிரபாவை கடத்தி சென்று கல்யாணம் செய்து கொள்ளும் பேராசையை அவன் மனதிலே அடக்கி வைத்துக் கொண்டிருந்தான். இன்று கடத்தி செல்ல வந்து விட்டான். புலவர் ஹரிசுவாமியாரே, தங்களுக்கு மகள் ஒருத்தி என்றாலும் ஊர்வலம் 3 எதற்கு? வணக்கம். சுயம்பிரபா எனக்குத்தான். இல்லை, சுயம்பிரபாவை நான் மணந்து கொள்வேன். இல்லை இல்லை, நடக்க விட மாட்டேன். சுயம்பிரபாவை நான் விரும்புகிறேன். என் மகளை காப்பாற்றுங்கள், என் மகளை காப்பாற்றுங்கள். அங்கே பாருங்கள், எப்படியாவது நான் அவளை காப்பாற்ற வேண்டும். இருங்கள், நான் போய் விமானம் கொண்டு வருகிறேன். விமானத்தில் ஏறி போய் அரக்கனை பின்தொடருவோம். அரக்கனுடன் போராடுவேன். சுயம்பிரபாவை காப்பாற்றுவேன். பிரபாவை மீட்பேன். சுயம்பிரபாவை தூக்கிச் சென்றவனை தெரியும்.
இந்த இன அரக்கர்கள் தெற்கு பகுதியில் இருப்பார்கள். போவோம். வாருங்கள். விமானத்தை தெற்கு பக்கம் செலுத்து. ஆகட்டும். அதோ அதோ பார், அதோ போகிறான் அரக்கன் சுயம் பிரபாவுடன். கீழே இருக்கு, கீழே இருக்கு. அவன் மீது அம்பை செலுத்து, அம்பை செலுத்து விடு. அவன் தப்பி விடக்கூடாது. அவனை கொன்று விடு. இரு, மெல்ல மெல்ல, பார்த்து. சீக்கிரம். போடு அம்பை. அவனுடைய மார்பிலே போடு. அந்த மூவருமே சுயம் பிரபாவை காப்பாற்றினார்கள். அதில் பிரச்சனை எழுந்தது. யார் பெருமை அதில் அதிகம் இருந்தது? சுயம் பிரபாவை மாலையிடும் உரிமை இந்த மூவரில் யாருக்கு? மூவரில் முதல் உரிமை யாருக்கு? யாரை முன்னிலைப்படுத்தி சொல்ல வேண்டும்? யாரை மாலையிடுவாள் சுயம் பிரபா? சுயம் பிரபாவுக்கு நான் மாலை சூட்டுவேன். எப்படி என்னை பற்றி மறந்தீர்கள்? ஆமாம், என்னை மறந்தீர்களே. அவளை விடமாட்டேன். 3 பேரும் உண்மையில் என் பெண்ணின் மானத்தை காப்பாற்றினீர்கள். அன்பர்களே, உங்களை கைகூப்பி வேண்டுகிறேன். உரிமை யாருக்கென்று சுயம் பிரபா சொல்லுவாள். அவள் தீர்ப்பை ஏற்போம். முடிவை ஏற்கிறேன். நானும் ஏற்கிறேன். மனமாற ஏற்கிறேன். ஆமாம் விக்ரமா, சுயம் பிரபா தானே முன்வந்து அந்த 3 மணமகனுக்குள் ஒருவர் கழுத்திலே மணமாலை சூட்டுவாள். இப்போது சொல், மானிட மனத்தின் பாங்கினை அறிந்தவனே பதில் சொல். சுயம் பிரபாவின் பார்வையிலே நீ இருந்து சிந்தித்து சொல். அவள் மணமாலையை யாருக்கு தருவாள்? மூவரில் பாக்கியசாலி யார்? சுயம் பிரபாவின் மணவாளன் யார்? அந்த சுந்தராங்கி யாருக்கு சொந்தமாவாள்? வீரனுக்கு.
அவன்தான் அரக்கனை கொன்று சுயம்பிரபாவை காப்பாற்றினான். சுயம்பிரபா மணமாலையை வீரனுக்குத்தான் தருவாள். ஏன் அந்த கவிஞனுக்கு ஏன் தரக்கூடாது? உணர்ச்சி வசப்பட்டு கவிதை எழுதினான், உணர்வினை ஓவிய காவியம் ஆக்கினான். அட சிற்பியின் கழுத்தில் ஏன் சூட்டக்கூடாது? அவன்தான் விமானத்தை அமைத்தால் ஆகாயத்தில் பறக்க. இல்லை வேதாளம், உண்மை காதலில் உயிரையும் தருவதை ஏற்கிறேன். இது கவிஞன் மட்டுமல்ல, அனைவரும் தான். எந்திரத்தில் அந்தரத்தில் போய் காதலியை மீட்பது கூட பெரிதல்ல. சுயம்பிரபா மணமாலையை வீரனுக்குத்தான் தருவாள். ஏனென்றால் மணந்து கொள்ள தகுதி அவனுக்கு மட்டும்தான். யார் மனைவியை காத்துக் கொள்கிறானோ, அவளை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுகிறானோ, ஆண்மையும் இருக்கிறதோ, சுயம்பிரபா அவரைத்தானே தேர்ந்தெடுப்பாள். வீரனை தேர்ந்தெடுத்து மாலை சூட்டினாள். ஓ பலே, யாரும் மறுக்க முடியாத தீர்ப்புதான். இந்த முறையும் பொருத்தமான தீர்ப்பை சொன்னாய். பேச மாட்டாயா? அட பேச மாட்டாயா என்ன? புறப்படுகிறேன், செல்கிறேன். வேதாளமே, உன்னை நான் விட மாட்டேன். உன்னை நான் விடவே மாட்டேன். விக்ரமா, வராதே, என்னை பின்தொடர்ந்து வராதே. உன் வலைக்குள் அகப்படும் மீனல்ல இந்த வேதாளம். யாருக்காக நீ செயல்படுகிறாயோ அவன் ஒரு கொடியவன். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன்